சாமி ஐயப்பா டிராவல்ஸ் பாண்டிச்சேரியில் 10 மணிக்கு வண்டி எடுத்து கோயம்புத்தூருக்கு 6 மணிக்கு போகிற வண்டி. ஆனால் 10 மணிக்கு வண்டியே வரல. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 11 மணி ஆச்சு. வண்டி அப்போ தான் வந்துச்சு. கேட்டால் ஏசி ரிப்பேர் பண்ண போயிருந்தேன், அதனால தான் லேட் ஆச்சுன்னாங்க. சரி வாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பஸ்ஸில் நம்மளை என்ன மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி நம்மளை என்ன மாதிரி செஞ்சானுங்கன்ற கதையை உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. பாண்டியில் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பாண்டி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஆறுபடை காலேஜ், மகாத்மாந்தி காலேஜ், இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்குது. கடலூர், பண்ருட்டி, அப்படியே அந்த வழியாக சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகுது. இது டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் 650 புக் பண்ணேன். ஆனால் என் பக்கத்தில் இருந்தவர் அதே டிக்கெட்டு 1100 புக் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 800 புக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அதோட டிக்கெட் ரேட் வேரி ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 2 3 ஆப் செக் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன்னா ஏசியே ஒர்க் ஆகலை. இதை தான் ரிப்பேர் பண்ணா 1 ஹவர் லேட் ஆச்சுன்னாங்க. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஏசி ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு. போகிற வழியெல்லாம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா சில்னஸாக இருந்துச்சு. ஏசி ஒர்க் ஆகிறப்ப மழை வந்து தான் நம்மளை காவுந்து பண்ணுச்சு. நைட் ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு 2 ஸ்டாப்பிங் நிறுத்துகிறாங்க. அங்கே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம், டீ குடிக்கலாம். டீயும் நல்லா இருந்துச்சு. அதுவும் நைட் டைமில் மழையில் குடிக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு. பேக் வைக்க தனியாக கப்போர்டு இருந்துச்சு. ஏசியாக இருக்கப்பறம் நைட்டு நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. பெட்ஷீட் நீட்டாக இருந்திருந்தாங்க. பில்லோவெலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இவங்ககிட்ட எனக்கு ஃபஸ்ட்லேருந்து பிடிக்காதது என்னென்னா, இவங்க சொன்ன டைமிங்கை இவங்களால் கீப்பப் பண்ண முடியல. 10 மணிக்கு பாண்டியில் சொன்னாங்க, ஆனால் வந்ததே 11. நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணோன்னா இவங்களால அது மிஸ் ஆகிடும் போல இருக்குது. எனக்கும் அது மாதிரி சொதப்புச்சு. இவங்க 6 மணிக்கு கோயம்புத்தூரில் போய் ரீச் ஆவேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. 7:20 ஆகுது. இன்னமும் நான் அங்கே போய் ரீச் ஆகலை. இன்னும் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் போய் அங்கே ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, சூப்பர்ண்ணா, ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக 8 மணிக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிட்டோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் RJ அஸ்வின். டேக் கேர், பாய்.